அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி சிவராத்திரி. கோவிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வீட்டில் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அபிஷேகத்துக்கு. ஒரு 2 கிலோ சுண்டல், ஒரு 2 கிலோ சக்கரை பொங்கல். அவசரப்பட்டு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டேன். ஆவி அடிச்சிருச்சு கையில். சுண்டல் சக்கரை பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசி கழுவி அதில் போட்டுட்டு அரிசி போட்டாச்சு. கலந்து விட்டுக்கலாம். மூக்கடலை வெந்துருச்சா பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு முறை கையில் வாங்கிட்டோம். கொஞ்சம் பத்திரமா எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சிக்கலாம். மூக்கடலை வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை உருவி அலசி வச்சுருக்கேன். இதை போட்டு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இந்த கடாயை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. 25 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த கடாயை தூக்கி போட மனசு வராமல் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். மூக்கலையில் தண்ணி எல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ தாளிச்சோன்னா இதை கொட்டிக்கலாம்.
பொங்கலுக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு. இது கூட போதும் வெந்தது, நல்லா வெந்துருச்சு. குழைய எப்படி இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இது வெல்லம் போட்ட பிறகு கொஞ்சம் இலவா ஆகும். ரெண்டு கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெல்லம் வந்து நல்லா கொஞ்சம் கலராக இருக்கிற வெல்லமாக வாங்கிக்கணும். வெல்லம் வந்து வெள்ளையாக இருந்துச்சுன்னா சக்கரை பொங்கல் வெளுத்த மாதிரி இருக்கும் கலரு. பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி வெல்லம் வாங்கினோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். இது வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்கும், அதனால் இது வந்து வடிகட்ட தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். மண்ணெல்லாம் இருக்காது. நாங்கள் எப்பவும் வாங்குகிற கடை தான், சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மண்ணெல்லாம் இருக்காது, தூசியெல்லாம் இருக்காது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ கெட்டியாக இருந்தது, வெல்லம் போட்டோடனே கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தொண்டையில் வச்சோம்னா ஓடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணும்போது கொஞ்சம் அது கூட சர்க்கரை சேர்த்துட்டோம்னா எல்லாம் நைஸாக அடைஞ்சிடும். நெய் உருகிடுச்சு. முந்திரி சேர்த்து முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நிறைய போட்டால் ஒரு மாதிரி அந்த இனிப்போடு அந்த புளிப்பு நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு எப்படி தெரியல. முந்திரி தான் நான் நிறைய போடுவேன், திராட்சை கம்மியாக தான் போடுவேன். திராட்சை நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா பெருசு பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் கொட்டிடுவோம். பொங்கலில் கொட்டிக்கலாம்.
கூட ஏலக்காய் பொடி பண்ணி வச்சோம்ல அதே கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குது. பொங்கல் சூப்பராக நெய் வாசனையோட கம்மா வாங்க கோயிலில் அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொடுத்து உங்களுக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு நம்ம வேண்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தத்துக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பழம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசி. என்னென்ன பழம்னு காட்டுறேன் பாருங்கள். ஆப்பிள், செவ்வாழை, கொய்யாப்பழம், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன். இது கற்பூர வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட்டு தோல்லாம் வந்து காய வச்சு செடிக்கு போடலாம். சூப்பராக வளரும் செடி. பழம் எல்லாம் போட்டாச்சு. இது கூட ஒரு 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பஞ்சாமிர்தம் ரெடி. இது கூட சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தேனும் நெய்யும் சேர்த்துப்பாங்க. மிக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும்.